ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து லட்டு செய்கிறாங்க, அதை பற்றி தான் போட போகிறோம். இப்போ வந்து 10 கிலோ சர்க்கரை போட்டிருக்காங்க. மாவு எத்தனை கிலோப்பா? 5 கிலோ கடல மாவுங்க. நான் செய்கிறத காட்டுறேன் பாருங்கள். சமையல்காரர் தான் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி பாகு எடுக்கிறாங்க. இது எடுத்துகிட்டு தான் வந்து அந்த கடல மாவு கரைச்சி காராஸ் மாதிரி போட்டு தாங்க அப்புறம் பண்ணுவாங்க போல். செய்கிறாங்க, எடுக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு வந்து பச்சை கற்பூரம் போடுறாங்க, வாசனைக்கு போடுறாங்க பாருங்கள். ஆனால் போடுறப்பே நல்ல வாசனை வருது பாருங்கள். கலர் போடுறாங்க, எல்லோ கலர் போடுறாங்க. அந்த சர்க்கரை, அந்த பச்சை கற்பூரம் அது போட்ட உடனே லட்டு வாசனை வருதுங்க. நல்லா கொதிக்குது, சூப்பராக கொதிக்குது. இப்போ வந்து இது பதம் வரணுமா? அந்த பதம் வரணுங்க, இன்னும் வரல, அதனால் இன்னும் கொச்சின்னு இருக்குது. இது இறக்குற டைமுங்க. இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. பாகு ரெடி ஆகிடுச்சி, இறக்குறாங்க. இப்போ இறக்க போகிறாங்க. அப்படியே வச்சிரு. அவ்வளோதான், கீழே வைக்கிறாங்க, வச்சிடுறாங்க. அவ்வளோதான், பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து காராஸ் போடுவாங்க, போட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் இப்போ வந்து கடாய் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மாவு கரைச்சி காராஸ் போடுவாங்க. 1 கிலோ பண்ணுறதுக்கே நம்ம யோசிப்போம். அவங்க வந்து 5 கிலோ வந்து மாவு, 10 கிலோ சர்க்கரை, எண்ணெய் வந்து 15 லிட்டர் ஊற்றுறாங்க. எங்கள் தம்பி கல்யாணத்தில் செய்கிறாங்க இது லட்டு. எதுக்கு நினைக்க போகிறீங்க? தம்பி கல்யாணத்துக்கு செய்கிறாங்க. இது எல்லாருக்கும் கொடுக்கணும், அதனால் வந்து செய்கிறாங்க. மாவுலையும் கலர் போட்டு கரையணும் பாருங்கள். அது கரைச்சி தான் அதில் வந்து காராஸ் போடுவாங்க. டேஸ்ட் தெரியுதா? டேஸ்ட் தெரியணும், டேஸ்ட் தெரியணும். ஏன்னா இன்னொரு வீடியோ காப்பி எடுக்கணும். அவ்வளோதான். அந்த எல்லோ போட்ட உடனே கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. கரைக்கிறது எவ்வளோ கஷ்டம். சூப்பர் கலராக இருக்குது பாருங்கள். அரைச்சாச்சு, இது மாவு கரைச்சாச்சு. இப்போ வந்து காராஸ் போட போகிறாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு.
சாமியே எடுக்குதுங்க. அங்கதான் போட்டு அள்ளிட்டாங்க, அள்ளி போட்டாங்க முதல் கொஞ்சம், இப்போ ரெண்டாவது போடுறாங்க. எடுத்து கொஞ்சம் போட்டிருக்குறாங்க ஜீராவில், காராஸ் எடுத்து இப்போ ரெண்டாவது போடுறாங்க பாருங்கள். சூப்பராக போடுறாரு பாருங்க. ஆடுதுப்பா அடுப்பு ஒன்றாவதா? பாருங்க வெந்துடுச்சு. எடுத்து இப்போ ஜீராவில் போடுறாங்க பாருங்க. நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த போட்டால் போடல, இப்போ மறுபடியும் போடுறாங்க. லக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்தேன் ஆனால் போடல. அன்றைக்கி கொடை கல்யாணத்துக்கு எடுத்தேன், ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி போட்டுதான், அதனால் எடுக்கலை. எடுத்தாச்சு, இப்போ போடுறாங்க. இதே போல் தாங்க மொத்தத்தையுமே போட்டு எடுக்கணும். எடுத்துட்டு ஜீராவில் போட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து லட்டு பிடிக்க போகிறாங்க. இப்போ எடுத்தாச்சு. ஆனால் எல்லாருக்குமே தெரியுமா என்ன தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அதனால் எடுத்திருக்கேன் வீடியோ. லட்டு எனக்கு பிடிக்க தெரியாது. சரி சமையல்கார் செய்கிறது நம்ம எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க, அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போட்டு கலக்குறாங்க பாருங்கள். வெளிச்சம் இருக்க சொல்ல எடுத்த வீடியோங்க, இருட்டியே போயிடுச்சு. இன்னும் வந்து காராஸ் போட்டு எடுத்து ஜீராவில் போட்டிருக்காங்க. இன்னும் பிடிக்கல, இருந்தாலும் வந்து இருட்டிடுச்சு. இங்கே மேகம் மூடிடுச்சு, மணி வேறு ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் மேகமூட்டமாக இருக்குது, வெளிச்சம் வரல. கடைசியில் வந்து இப்போ இன்னும் ஜீராலெல்லாம் போட்டிருக்காருங்க. இன்னும் வந்து அங்கே பிடிக்கிறப்ப காட்டுறேன், ஏன்னா இது வெளிச்சம் இல்லை, அந்த வெளிச்சத்தில் பிடிக்கிறப்ப காட்டுறேன். நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றி இப்போ வந்து ஜீராவில் போட்டு காராசு பொரித்து ஜீராவில் போட்டு கலக்கி நெய் ஊற்றுறாங்க. இப்போ பிடிப்பாங்க. லட்டு ரெடி, அவ்வளோதான். இப்போ பிடிக்க வேண்டியது தான். முந்திரி எல்லாம் வறுத்து போட்டாச்சு நெய்யில். யார் நீ தானே பக்கத்தில்? ஆனால் ஏலக்காய் போட்டாச்சு. அதுவும் அதோ ஏலக்காய் போட்டாச்சு. கிளறுப்பா. அவ்வளோதான். இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது. இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது. லட்டே பார்த்தா அது
அவ்வளோதான், பிடிச்சாச்சுன்னா லட்டு ரெடி. உங்களுக்கு யாருன்னா லட்டு பிடிக்குங்கன்னா வந்து என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு மற்ற விசேஷங்களுக்கு சமையல்கார் இருக்கார், சொல்கிறேன். இதோ சாப்பிட்றேன். இதோ வரட்டமா, உங்கள் தம்பி வரட்டமா. லட்டு சூப்பராக பிடிச்சி வச்சாச்சு. இதோ பிடிக்கிறாரு பாருங்கள், சூப்பராக. ஒரு கையால் பிடிச்சா தான் அது கரெக்டாக வரும். அவ்வளோதான், ரெடி ரெடிங்க, லட்டு ரெடி. அதுக்கு தான் அவர் பிடிச்சா கரெக்டாக இருக்கும், அவர் பிடிக்கிறது. நீ பிடிக்கிறதே முதல்ல எடுக்கணும். அவளை சாப்பிட சொல்லலாம் லட்சுமி. வேலை சரி, நீ பார்த்து குழந்தை வாங்கினா அவளை சாப்பிட சொல்லு. ஆமாம், ஆ சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையே. தயா சாப்பிட்டான், எல்லாமே சாப்பிட்டாங்க. இப்போ மட்டும் தான் சாப்பிடல. அவங்க விஜயாக்கா சாப்பிட்டாங்களா? ஆஹா, பேன் போடாத. அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிக்கிறாரு பாருங்கள், சூப்பராக பிடிக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம் தான், ஆனால் இந்த லட்டு மொத்தம் பிடிச்சிட்டாரு. அவ்வளோதாங்க, லட்டு பிடிச்சிட்டாரு. வீடியோ முடிச்சுக்கிறேன். யார் என்னடா என்னம்மா? இது கூட தான் சூப்பராக இருக்குதா? சரி, ஓகே ஓகே. வாடி ஆகிங்களா? ஓகே, யூடியூபுக்கு ஒரு ஆய் சொல்லிவிடுப்பா. சொல்லிவிடு. அவர் தான் சமையல்காரு. ஆய் சொன்னார் பாருங்க, அவர் தான் சமையல்காரு. உங்களுக்கு லட்டு வேணும் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் ஃபோனோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அவருக்கு சொல்லுவேன். சூப்பராக பிடிச்சி கொடுப்பாரு. எப்படி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி தருவார். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. நான் முதல்ல இருந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ, பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக முடிக்க லேட் ஆகும். இதை பாருங்கள், இன்னும் இருக்குது. மொத்தம் 600 லட்டு பிடிக்கணும். அதனால் இது வரைக்கும் அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். பாய்ங்க. இது என்ன காமிக்கணும் வேணாது. வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பிடிச்சா லேட் ஆகும். 600 லட்டு பிடிக்கணும். அதனால் பிடிச்சி வரைக்கும் காமிச்சாச்சு. சமையல்கார பார்த்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.